10th standard mathematics, chapter 2, exercise 2.1, question number 8. If d is the highest common factor of 32 and 60, find x and y satisfying d equal to 32x plus 60y. இதில் பாருங்க, இந்த ரெண்டு நம்பருடைய ஹையஸ்ட் ஃபேக்டரை வந்து d என்ற நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா, அதாவது இந்த d என்ற நம்பர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துடைய 32 and 16 HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் என்னவா இருக்குன்னு உள்ளதை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 32 and 16 HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட HCF கண்டுபிடிக்கணும். we are going to use Euclid division lemma algorithm. Euclid division lemmaவை திரும்ப போடியது வந்து Euclid division algorithm. ஸோ அது என்னது, a equal to bq plus r 0 less than or equal to r less than b. இந்த இதுதான் நம்மளுக்கு தெரியும் Euclid division algorithm அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பெரிய நம்பர் 60, ஸோ 60 தான் வெளியே வரும். ஸோ 60 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 32 இன்டூ சம்திங் ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்ற மாதிரி வரும். 32 இன்டூ சம்திங்னா கோஷியன்ட்டு கூட மற்ற பண்ணிட்டு சம் ரிமைண்டர் இருக்கும். ஸோ அதுக்கு இதை நீங்கள் டிவிஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ 60 32 அப்போ என்ன வரும், 32 தான் போடணும். ஸோ இங்கே 10 5 28 வருது, இங்கே 1. ஸோ இது 1 + 38 28. இப்போ 32க்கும் 28க்கும் பாருங்கள். ஸோ 32 ஈக்குவல் டு 28 இன்டூ என்ன வரும், 1 + 4. 28 இன்டூ 1 என்னது 28, அது கூட 4 தான் ஆட் ஆகிருக்கும் 32 வரணும்னா. ஸோ அதுதான் அது 28 ஈக்குவல் டு 4 இன்டூ 7, 4 7s 28 வரும். ரிமைண்டர் இங்கே இருக்காது. ஸோ அப்போ இதோடைய HCF பார்த்தீங்கன்னா 4. லாஸ்ட் என்ன நம்பரில் லாஸ்ட் என்ன டிவிசர் வருதோ அல்காரிதத்தை அப்ளை பண்ணி லாஸ்ட்டில் என்ன டிவிசர் வருதோ அதுதான் அவங்களுக்கான ஆன்சர் HCF. அப்போது டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதான் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ டியோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. இப்போது என்ன பண்ண போகிறேன்னா 32x + 60y சாட்டிஸ்ஃபை பண்ண 2 ஈக்குவேஷன் இருக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம அல்காரிதம் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்போ செகண்ட் ஸ்டெப்போ ஈக்குவேஷன் 1 2ன்னு எடுத்துக்கோங்க. இதில் மொத்தமாக 4 மட்டும் தனியாக எடுங்க, இதில் மொத்தமாக 28 மட்டும் தனியாக எடுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ தேய்ச்சில் எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. மொத்த நம்பர் என்ன செஞ்சுருக்கு, ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது எல்லாமே மைனஸில் வந்துடும். ஸோ அப்போது 4 ஈக்குவல் டு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் கேன் வெரி ரிட்டன் அஸ் 4 ஈக்குவல் டு 4னா அது இந்த 4 ஈக்குவல் டு திஸ் 32 மைனஸ் 28 இன்டூ 1 அப்படின்னு வரும். இந்த மாதிரி இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இதே போல் ஈக்குவேஷன் 1 கேன் பி ரிட்டன் அஸ் இது இந்த 28 அப்படி வச்சுக்கோங்க. ஸோ 28 ஈக்குவல் டு என்ன வரும், 60 மைனஸ் 32 இன்டூ 1 அப்படின்னு வரும். இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 28 பதிலாக இந்த மொத்தத்தை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் 4 in 3. ஸோ அப்படி பண்ணேன்னா 4 ஈக்குவல் டு, ஏன்னா இதோடைய டி என்பது வேல்யூ வந்து 4 கிடச்சிட்டு. ஸோ டி எப்பவுமே 4ஆக தான் இருந்தாலும். ஸோ அதனால தான் இது தூக்கி நான் இங்கே போடுறேன். ஸோ அப்போ 32 மைனஸ் அந்த 28 பதிலாக போடணும். ஸோ அப்போது 60 மைனஸ் 32 இன்ட்டு 1 இன்ட்டு 1, அதாவது இதோட இன்ட்டு 1. ஸோ அதெல்லாம் தனியாக போட்டுக்கிறேன். ஸோ அதை மேட்ரு கிடையாது. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள், புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 28 பதிலாக இந்த 28 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 28 பதிலாக இது அவ்வளோத்தையும் என்ன செய்யணும், இதில் நீங்கள் போட்டுருணும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி தனி ப்ராக்கெட் போட்டு 60 மைனஸ் 32 இன்டூ 1. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். 32 மைனஸ் அந்த ப்ராக்கெட் இல்லாமல் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 60 மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 32. இங்கே 1 போட தேவையில்லை. இந்த வெளியே இருக்க 1 மட்டும் நான் போட்டிருக்கேன். இந்த 1 32 இன்டூ 1 32 தான் வரும். இப்போ நல்லா கவனிங்க, அந்த 2 32 இருக்குது. அப்போ ஸோ 32 இன்ட்டு எத்தனை தடவை இருக்குது, 2 தடவை. ஸோ 1 2. ஸோ அதனால் 32 இன்ட்டு 2 மைனஸ் 60 பார்த்தீங்கன்னா 60 இன்ட்டு 1 அதுவும் மைனஸில் இருக்குது. ஆனால் நம்ம ஈக்குவேஷன் பாருங்களா ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ப்ளஸில் உண்டாங்க. இதுக்காக இந்த மாதிரி கொண்டாட பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு 32 இருக்கா, இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 32 வந்து இங்கே பாருங்கள், இங்கே 60 இருக்கா இந்த ஈக்குவேஷனில். ஸோ இங்கே 60 இருக்குது, பட் இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ அதை ப்ளஸ்ஸாக கொண்டாடணும்னா இந்த நம்பரை மைனஸாக மாற்றுங்க. ஸோ எப்படி 4 ஈக்குவல் டு 32 இன்ட்டு 2 ப்ளஸ் 60 இன்ட்டு 60 ஒன்றும் பண்ண முடியாது, -1. இது ஏன்னா 60 வந்தவங்கிறது இந்த நம்பர் ஆகும். இந்த நம்பர் நம்ம மைனஸில் போடக்கூடாது. இந்த கோஷியன் நம்பரை -1 மாற்றிக்கங்க.
எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இதுவும் அந்த ஈக்குவேஷன் இருக்காங்க டி ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60y. இது ஈக்குவேஷன் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷனையும் இந்த 5th ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ XY உங்களுக்கு கிடச்சிரும். XY பார்த்தீங்கன்னா 32 × 2 இருக்குதா, இங்கே பாருங்கள் 32 அது போல் இது 6yக்கு பதிலாக இந்த வேல்யூ -1. ஸோ அப்போ தேர்ஃபோர் x is equal to 2, y equal to -1. ஸோ அது ரெண்டுத்தோட வேல்யூ இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.